Hi students, இப்போ exercise 3.1ல fourth sum பார்க்கலாம். The sum of digits of 3-digit number is 11. இப்போ 3-digit number நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 237 வச்சுக்கலாமே. If the digits are reversed, the new number is 46 more than 5 times the former number. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவாங்க? 3-digit number எடுத்து பாருங்க. Let நமக்கு சின்ன வயசுல நீங்க பார்த்துருப்பீங்க. இதை நம்ம எப்படி எக்ஸ்பென்ஸ் பண்ணுவோம் தெரியல உங்களுக்கு. அதாவது 2 into 100 சரிங்களா? 237 சொல்லலாம். 2 into 100 பிளஸ் பண்ணலாம் 3 into 10 பிளஸ் 7 போடலாம்ல. ஏன்னா ஒன்ஸ் எல்லாம் 1 போடலாம். அது போனது 2 into 100 தான் 200 பிளஸ் என்னது 3 into 10 வந்து 30 330 பிளஸ் 7 337 வந்துடும். அப்போ அதே மாதிரி எனக்கு என்ன பண்ணலாம்? நமக்கு லெட் 100x பிளஸ் 10y plus z இது required 3-digit number தரும். ஓகேங்களா? அப்படின்னா என்ன மீனிங்னா xyz அர்த்தம். சரிங்களா? xyz அதாவது x இந்த 100 டிஜிட், y இந்த 10th டிஜிட், இது ஒன்ஸ் z. ஓகேங்களா? if therefore இங்க எனக்கு உத்தரம் வந்தது if the digits are reversed இல்லையா? இப்போ ரிவர்ஸ் பண்ண பாருங்க. இப்போ ரிவர்ஸ் பண்ண டிஜிட் அப்படி ரிவர்ஸ் பண்ணா z நான் உனக்கு 100 வந்துடும், y அப்படியே 10 தான் இருக்கும், எக்ஸுங்க போயிடும், உனக்கு ஒன்ஸ் போயிடும் இல்லையா? அப்போ அதே அப்போ இந்த நம்பர் எப்படி போடலாம் நீங்க 100z பிளஸ் 10y பிளஸ் எக்ஸ் இஸ் என்னது ரிவர்ஸ்டு நம்பர். ஓகேங்களா? நீங்கள் டிஜிட்ஸை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணும்போது கிடைக்கிற நியூ நம்பர் தான் இது. சரிங்களா? ரிவர்ஸ் நம்பர். ஃபர்ஸ்ட் தி சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் 3-digit நம்பர் இஸ் 11. அப்போ அந்த 3 டிஜிட் நம்ம ஆட் பண்ணோம். அதாவது இதை நம்ம 3 டிஜிட் நம்ம எக்ஸ் ஒய் தான் தரும் நமக்கு இல்லையா? இந்த 3 டிஜிட் அதாவது எக்ஸ் ஆனது இப்போ 100 டிஜிட், அதையும் பிளஸ் இந்த 10th டிஜிட் நம்பர் இல்லையா ஒய், அப்புறம் ஒன்ஸ், இந்த 3 ஆட் பண்ண எவ்வளோ தான் 11 தான். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தரும். நீங்கள் யாரும் 100x பிளஸ் 10y பிளஸ் z போட்டுறாதீங்க. சரிங்களா? நம்ம எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் z தான் நம்ம இங்கே 11. Next, if the digits are reversed, the new number is 46 more than 5 times the former number. இப்போ நியூ நம்பர் தான் பற்றி பேசுகிறாங்க நமக்கு இங்கே. இப்போ நியூ நம்பர் என்னது ஃபஸ்ட்டு நமக்கு 100z பிளஸ் 10y பிளஸ் இது நமக்கு ரிவர்ஸ் பண்ணோம் இல்லையா? இது எப்படி இருக்கான்? 5 times the ஓல்டு நம்பர் எது நமக்கு இந்த மேலே ஃபர்ஸ்ட் போடுறதுனா அது. அப்போ 100x பிளஸ் இந்த 10y பிளஸ் z 5 times பிளஸ் அது 46. ஏன்னா 46 மோர் தான் கொடுத்துறாங்க பாருங்க. The new number is 46 more than நம்ம பிளஸ் அப்புறம் 5 times the former number. சரிங்களா? அப்போ 5 times the former number பிளஸ் 46. 5 எல்லாம் மட்டும் பண்ணுமா? 5 into x 5 into 10 50 50y பிளஸ் 5z பிளஸ் இந்த 46. இங்கே நமக்கு 100z பிளஸ் 10y பிளஸ் x இருக்கா? இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணலாம் நமக்கு. இப்போ 5 into x நான் லெஃப்ட்ல இதெல்லாம் ரைட்டில் கொண்டு போகிறேன். இந்த ரைட்டில் ஃபர்ஸ்ட் நான் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ லெஃப்ட் ரைட் போங்க ஆகும் 100 இது மைனஸ் ஆகிடுமா? மைனஸ் 10y மைனஸ் எக்ஸ் இது 0. 5 into x மைனஸ் எக்ஸ் இப்போ 499x அது மாதிரி 50y மைனஸ் 10y ஆகும் பிளஸ் 40y வந்துருமா? z பிளஸ் 5z மைனஸ் 100 வரும் மைனஸ் 95z. இந்த பிளஸ் 46 நம்ம நமக்கு அந்த பக்கம் போட்டுச்சுன்னா மைனஸ் 46 ஆகும். இப்போ இது என்ன பண்ண நமக்கு ஈக்குவேஷன் 2 எடுத்துங்க. சரிங்களா? இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண பாருங்க. என்ன தாங்க? if the 100th digit plus twice the 10th digit. 100 digit நமக்கு
ஒரிஜினல் நம்ம பாருங்க 100 தான் எக்ஸ் தானே, அப்போ எக்ஸ். அடுத்தது ட்வைஸ் தி 10 டிஜிட், இப்போ அந்த 2 இன்ட்டு ஒய், ஏன்னா ஒய் தான் நமக்கு 10 டிஜிட், இஸ் ஈக்குவல் டு யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட் இசட் தானே, அதுக்கு ஈக்குவலாக தான். அப்போ எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு நமக்கு 0. இதான் நமக்கு வந்து தேர்ட் ஈக்குவேஷன். 3 ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணியாச்சு. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் இங்கே மைனஸ் இசட் இருக்குது, எனக்கு இங்கே ப்ளஸ் இசட் இருக்குது. அவன் ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ண முடியனால அப்புறம் நம்ம என்ன பண்ண நமக்கு இசட்டை கேன்சல் பண்ணி எக்ஸ் ஒய் வச்சு தான் நான் பண்ணுறேன், ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரேன். அது 2 வேரியபிள் ஈக்குவேஷன் 2 கொண்டு வரணும் இல்லையா. இன்னொரு ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் அது செகண்டில் என்ன பண்ண போகிறேன், நான் இசட்டை கேன்சல் பண்ண போகிறேன். சரிங்களா. அப்போ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 95 நான் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே 95 இசட் தானே இருக்குது, அதனால் நான் இசட் தான் இப்போ கேன்சல் பண்ண போகிறேன். சரிங்களா. இசட் கேன்சல் பண்ணிட்டு எக்ஸ் ஒய் வச்சு ஈக்குவேஷன் கொண்டு வர போகிறேன். அப்போ 95x 95y ப்ளஸ் இந்த 95z ஈக்குவல் டு 95 இன்ட்டு 11 95 95 பை ஒரு ஒன்றா 1045 வருது. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் நான் அப்படியே புரியுறேன். 499x ப்ளஸ் இந்த 40y minus 95 z equal to minus 46. நம்ம அப்படியே கேன்சல் பண்ணலாமா, என்ன சைன் மாற்றால, ஏன்னா ஆல்ரெடி சைன் மாதிரி தான் இருக்கு. இது ஆட் பண்ணால் வரும், இது 14 1 9 9 594 ப்ளஸ் 135 வருமா y ஈக்குவல் டு இதுக்கு நம்ம சப்ளை பண்ண வரும் 999 வந்துடும். சரிங்களா. இது கொஞ்சம் பாருங்க, இது காமனாக டிவைட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா 9 1s are 9 remaining 4 கூட 45 5 9s are 40 வருமா. இங்கே பாருங்க நம்ம நமக்கு 5 6 9 6 54 ரிமைனிங் 5 கூட 50 வரல. அப்போ இது பாருங்க, இது ஃபுல்லாக என்ன பண்ணும், நமக்கு வந்து 9 டிவைட் ஆகுது. சரிங்களா. இந்த 9 டிவைட் பண்ண போட கூட பிரச்சனை இல்லை, நான் டிவைட் பண்ண அப்படியே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நமக்கு நம்பர்ஸ் கொஞ்சம் சின்னதாக இடம் இல்லையா, ஈஸியாக இருக்கும். சரிங்களா. இப்போ எத்தனை டைம் நமக்கு 9 6 are 54 ரிமைனிங் 5 திரும்பி 54 மணி வரும் 66x கேட்டலாம். அடுத்தது பிளஸ், இப்போ 9 1s are 9 ரிமைனிங் 4 45 இப்போ 15 ஈக்குவல் டு 1 1 வந்துடுமா. அப்போ இது என்ன பண்ணுங்க, இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துறேன். இப்போ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்ன பண்ண போறேன், நான் 1 3 சால்வ் பண்ண போறேன். சரிங்களா. 1 3 எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு 11. தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம இது x plus 2y minus z equal to 0 plus z minus cancel. அப்போ 2x plus 3y equal to 11. இதான் வந்து இப்போ ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ நம்ம இது ரெண்டு சால்வ் பண்ணலாமா, 4 5 சால்வ் பண்ணுங்க, நான் ஆன்சர் வச்சிடும். அப்போ பாருங்க ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன இருக்கு, நமக்கு 6x plus 15y equal to 1 இருக்கா. அப்போ நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம் பாருங்க, இன்ட்டு என்ன பண்ணலாம் 5 மட்டும் பண்ணலாமா. அப்போ 10x பிளஸ் வரும் 15y வரும். அப்போ நம்ம y நம்ம கேன்சல் பண்ண முடியும். சரிங்களா. 55 அப்போ நம்மளாம் சைன் மாற்றி ஆகணும். ஏன் சைன் மாற்றி ஆகணும் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே ப்ளஸ் சைனில் இருக்குது 15y சொல்லிட்டு. இப்போ கேன்சல் பண்ண சைன் மாற்றணும் இல்லையா. இப்போ நமக்கு ப்ளஸ் 66 மைனஸ் 10 பண்ண வரும் ப்ளஸ் 56x ஈக்குவல் டு மைனஸ் 44 வருமா. சாரி, ட்ரிபிள் 1 அது ட்ரிபிள் 1 55. இப்போ 11 பண்ணால் 6 இங்கே 0 வருமா, 0 10 ஆனா 5 இல்லையா. அப்படின்னா அது 56 ப்ளஸ் 56 இல்லையா, கிரேட் நம்பர் ப்ளஸ் தானே. அப்போ பாருங்க, அப்போ எக்ஸ் என்ன வந்துடும் 56 டிவைட் பை 56 அடிச்சுன்னா அது 1. அப்போ எக்ஸ் நமக்கு 1 கண்டுபிடிச்சாச்சு. இந்த 1 நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுக்கு. இப்போ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் சப்ஸ்ட் பண்ணலாமா, ஒய் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஃபிஃப்த்தில் போட்டால் எக்ஸ் வேல்யூ தீங்க நீங்கள் ஒயில் போட்டு, அதாவது ஃபிஃப்த் ஈக்குவேஷன் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சப்ஸ்டிட்யூட் தி வேல்யூ எக்ஸ் = 1 என்னது ஈக்குவேஷன் 5. இப்போ ஈக்குவேஷன் 5 ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். இதில் என்ன பண்ண போகிறேன், அந்த வேல்யூ யூஸ் பண்ணுறேன். இப்போ 2 × 1 3y = 11
அப்போ 3y = 11 minus 2. ஏன்னா 2 into 1 2 தானே. அப்போ சப்ராக்ட் பண்ண நம்ம 9 வந்துருமா. அப்போ y வேல்யூ வந்து 9 divided by 3 இல்லையா. அப்போ y = 3. அப்போ நமக்கு x வந்துச்சு y வந்துச்சா. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு எது ஈஸி, நமக்கு இந்த தேர்ட் ஈக்குவேஷன் போடலாம், இல்லை நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போடலாம். ரெண்டுமே ஈஸி தான். ஃபர்ஸ்ட் போயிட்டு நான் substitute the values x = 1, y = 3 in equation 1 போயிடுறேன். x plus y plus z = 11. x value 1, y value 3, z = 11. அப்போ இது என்ன வரும், 11 minus 4 இல்லையா. ஏன்னா 3 plus 1 4, அந்த பக்கம் மைனஸ் ஆகுமா. அப்புறம் வரும் 7. Therefore the required 3-digit number வரும் x value 1, y value 3, அப்புறம் 137. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இந்த 3 ஈக்குவேஷன் மட்டும் டெரைவ் பண்ணல, இதுதான் முக்கியம். இது ஃபர்ஸ்ட் புரியுது. அந்த வேர்டு நமக்கு செம்ம நல்லா படிச்சு 3 ஈக்குவேஷனாக கொண்டு வந்துடணும். கொண்டு வந்ததுக்கு சால்வ் பண்ணுறது நீ நார்மலாக பண்ணலாம், யாரும் பண்ணலாம்.